தீப்பெட்டி வாழ் மக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். தீப்பெட்டி வாழ் மக்களுக்கு அன்பு வேண்டுகோள். நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் நாங்கள் திருமுனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பெருந்திரளாக வந்து இந்த திருமுனை கூட்டத்தை வெற்றி அடையும் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி சார்பாக எங்கள் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் வேட்பாளராக எங்கள் அண்ணன் அவர்கள் அறிவித்துள்ளார். எங்களுடைய சின்னம் ஏற்கலப்புடன் இருக்கும் விவசாய சின்னம். இப்பொழுது ஒரு சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அரசு நிர்ணயிக்கும் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் ஒரு சட்டமன்ற வளர்ச்சிக்காக அரசாங்கம் நிர்ணயிக்குது. அப்போ ஒரு 5 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடி ரூபாய் ஒரு தேர்தல் செலவுக்காக ஒரு தொகுதி வளர்ச்சிக்காக அரசாங்கம் ஒரு 15 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அப்போ சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 தொகுதி இருக்குது. அப்போ 11 தொகுதியில் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 165 கோடி ரூபாய் அரசாங்கம் தேர்தல், அதாவது அந்த தொகுதியோட வளர்ச்சிக்கு ஒதுக்குறாங்க. கணக்கு பார்த்தவங்க ஒரு அரசாங்கம் ஒரு மாவட்டத்திற்கு 165 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு நம்ம தொகுதியோட மக்கள் நலனுக்கும் அந்த தொகுதியோட வளர்ச்சிக்கும் 165 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணலான்னு அரசாங்கமே நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த சட்டமன்ற உறுப்பினருங்கிற யாரு? நாம ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து மக்கள் சேவைக்காக நாம அனுப்புறோம். அந்த சட்டமன்ற உறுப்பினர் 165 கோடி ரூபாயும் இந்த சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதிக்கு செலவு பண்ணிருக்காங்களாங்கிறத எண்ணி பாருங்க. இப்போ நம்ம மக்கள் வந்து இந்த கடந்த 75 வருஷமா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச 2 கட்சி எதுனா, ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக. நம்ம தாத்தா காலத்துல இருந்து நம்ம அப்பா காலத்துல இருந்து எல்லாத்துக்கும் இந்த 2 கட்சியை தவிர எந்த கட்சியுமே எங்களுக்கு தெரியலையா? சரி, உங்களுக்கு தெரியாம கூட இருக்கட்டும். நீங்க 15 வருஷமா நீங்க எங்க கட்சியை தயவு செஞ்சு பாருங்க, நாம் தமிழர் கட்சியை பாருங்க. நாங்க என்ன கோட்பாடுகளை முன்வைக்கிறோம், நாங்க என்ன கருத்துக்களை சொல்றோம், என்ன சித்தாந்தத்தை நாங்கள் சொல்றோம், தயவு செஞ்சு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வாக்கு செலுத்துங்க. அப்புறம் இப்போ இந்த சட்டமன்ற எம்எல்ஏ நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் 165 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்களா? இந்த 165 கோடி ரூபாயும் மக்களுக்காகவே செலவு செஞ்சிருக்காங்கன்னு எண்ணி பாருங்க. அதில் பாதி கூட செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப இது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மக்களுக்குமே இது தெரியும். ஆனா தெரிஞ்சுமே இது என்னங்க பண்றது, நாங்க ஓட்டு போட்டே பழகிட்டோம், திமுக ஓட்டு போட்டோம், அதிமுக ஓட்டு போட்டோம். ஒரு திருடனுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன் மக்கள்கிட்ட, ஒரு திருடனுக்கு உங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? உங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ஆனா ஒரு திருடனே உங்களுக்கு தெரியுது. ஆனா இருந்தும் நீங்க அவனுக்கு ஓட்டு போடுறீங்க. நீங்க எப்படி ஓட்டு போடுறீங்க? இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் பாருங்க, திமுக காரனும் இருப்பான், அதிமுக காரனும் இருப்பான். அந்த திமுக காரன் கவுன்சிலர் வீட்டை பாருங்க, அதிமுக காரன் கவுன்சிலர் வீட்டை பாருங்க. எவன் வீடாவது ஒரு சின்ன வீடா இருந்தா நீங்க பாத்துருக்கீங்களா? ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா ராஜ மாளிகையா இருக்கும். அந்த காசு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நம்ம வரிப்பணம் தான். நம்ம வரிப்பணத்தை வாங்கி ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க. அந்த ஊருக்காரங்க அத்தனை பேருக்கு தெரியும் இது நம்ம காசு தான், இந்த கவுன்சில் நம்ம காசு தான் கொள்ளடிச்சு வாழ்றான். அதுவும் அந்த கவுன்சிலர் விட்டு பசங்க பிள்ளைங்க பாருங்க, என்னமோ இளவரசி மாதிரி தான் வாழ்வாங்க. அவங்க கார்லயே போவாங்க, கார்லயே வருவாங்க. ஆனா இது எல்லாம் நம்ம காசு, மக்களுக்கு தெரியும். அடுத்த தடவை கவுன்சிலர் நிற்பான், நம்ம மக்களுக்கும் அவனுக்கே ஓட்டு போடுவாங்க. அவனுக்கு செலவு பண்ணுவான். அவன் இப்போ ஒரு எம்எல்ஏ தொகுதி எடுத்துக்கோங்க, அவன் 20-30 கோடி செலவு பண்றான். அந்த 20-30 கோடி எதுக்கு செலவு பண்றான்? மக்களுக்கு காசு கொடுக்குறான். ஒரு 500-1000, சரி 500-1000 காசு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த காசு எப்படி எடுப்பான்னு மக்களுக்கும் தெரியுது. இதை மக்களுக்கு தெரியலனா கூட நம்ம புரிய வச்சிடலாம். இது மக்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச அந்த 500-1000 வாங்கி நன்றி கடனா அப்படியே அதே கட்சி ஓட்டு போட்டுறாங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுறாங்க, உதயசூரனுக்கு ஓட்டு போட்டுறாங்க. சரி, மக்கள் நன்றி கடனா நீங்க போய் ஓட்டு போட்டுறீங்கப்பா. அதே மாதிரி எம்எல்ஏ உங்களுக்கு நன்றி உணர்வோட உங்களுக்கு நடந்து செய்வானா? ஒரு கையெழுத்துன்னு போய் கேளுங்க, உங்களுக்கு நன்றி உணர்வு ஓட்டு போட்டீங்கப்பா, உங்களுக்கு நான் நல்லா செஞ்சு கொடுத்துறேன். சரி, ஒரு விஏஓ அலுவலகத்துக்கு போங்கப்பா, அவங்களுக்கு காசு வாங்க ஒரு ஓட்டு போட்டுருவானா? சரி, காசு வாங்க உங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துருவானா? எந்த ஒரு இப்போ ஒரு வீடே கட்டுறீங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்க போறீங்க, ஒரு பஞ்சாயத்துல பார்க்க போறீங்க, குறைஞ்சபட்சம் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணா தயார் பண்ணா ஒரு 10,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு எஸ்டிமேட் கேட்பான், ஒரு 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபா எஸ்டிமேட் எடுத்த உடனே கேட்டுருவான். அப்ப அவனுடைய நோக்கம்னா 25,000 கொடுத்துருவான். இப்ப இது மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில இவங்களுக்கு இது பழகி போச்சு. அப்ப 25,000 கேட்கறான்னு தெரிஞ்சு இப்ப இந்த 25,000 கொடுத்து அந்த ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டு வந்துருவாங்க, லோன் பேங்க்குக்கு போவாங்க, லோன் எடுப்பாங்க. இப்போ இவன் கெட்டவன் தெரிஞ்சாதான் காசு கொடுக்குறோம்.
எங்க மக்களுக்கு திமுக காரனும் கெட்டவனு தெரியும், அதிமுக கெட்டவனு தெரியும், அந்த ஊர் தலைவரும் கெட்டவனு தெரியும். அப்ப எங்க மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து நீங்க எப்படி இப்படி பண்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இப்ப நாங்க வந்து தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்க பாருங்க எல்லாம் சின்ன பசங்க தான் நின்று இருக்கிறோம். சின்ன பசங்க தெருவில் நாங்க கத்துறோம். எது கத்துறோம்? இப்ப நாங்க இந்த காசை எடுத்து எங்க பாக்கெட்ல போட்டு போட்ட கட்டுறோம். இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாடு மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியோட வாழணும் தான் கத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க நம்ம சேலம் மாவட்டத்திலே இருக்கோம், எல்லா ஐக்கியத்தனமும் இங்கதான் நடந்துட்டு இருக்குது. அதாவது நீங்க அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போய் பாருங்க, டெய்லி ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மக்கள். அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பாடத்துல வந்து இறங்குற இடத்துல மக்கள் அப்படியே ஏதோ செவ்வாய் கிரகத்துல போராட்டம் பண்ற மாதிரி அப்படி முறுக்கிட்டு எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. ஆனா மக்கள் நமக்கு தான் போராட்டம் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. அந்த போராட்டத்துல ஒரு இது இருக்கும், ஒரு பதாகம் இருக்கும், அதை படிச்சு கூட பார்க்க மாட்டாங்க நம்ம மக்கள். அந்த போராட்டம் நமக்கு தான் பண்றாங்க, அதுல பல பேர் போராட்டம் பண்றாங்க. எந்த போராட்டத்தையும் நம்ம மக்கள் கண்டுக்கிறது இல்லை. எப்படி அவங்க பாட்டுக்கு என்னமோ அவங்களுக்கு தான் 1000 வேலைங்கிற மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. தயவுசெய்து மக்கள் தயவு செஞ்சு ஒரு போராட்டம் முதல்ல எதுக்காக அந்த போராட்டம் பண்றாங்க மக்கள் தயவு செஞ்சு நின்று தயவு செஞ்சு பாருங்க. அந்த போராட்டமே நமக்கு தான் பண்றாங்க. பாருங்க ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க இந்த ரெட்டிப்பட்டியில் இருக்கிற கடை வீதியில பாருங்க, நம்ம தமிழை ஃபர்ஸ்ட் எப்படி அழிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் புகுந்துருச்சு. இப்போ ஒரு தேநீர் கடை எடுத்துக்கோங்க, ப்ரௌன் பெண்டிங்னு ஒரு கடை வச்சிருப்பாங்க, பிளாக் பிக்கோயில் கடை வச்சிருப்பாங்க. இப்போ இந்த கடையெல்லாம் வச்சிருக்காங்களே, ஒரு இடத்துலயாவது தமிழ் இருக்கான்னு பாருங்க. எல்லா அந்த குறிப்பிட்ட சில கடையை சொல்ல எல்லா கடையும் அப்படிதான் இருக்கு. எல்லாம் மெடிக்கல் கடை எல்லாம். இதெல்லாம் இந்த திமுக அதிமுக கட்சிக்காரங்களுக்கு இதை பற்றி மேடையில பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இதை பத்தி தமிழ் அழிஞ்சா என்ன, தமிழ் வாழ்ந்தா என்ன, தமிழ் சத்தா எந்த கவலையும் இருக்காது. நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான் நாங்க ஓட்டு போடுங்கிறத தாண்டி அனைத்து விஷயங்களும் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆனா மக்களுக்கு நான் கேட்கறேன், முதல்ல நாங்க என்ன கருத்து சொல்றோம் முதல்ல கேளுங்க. நாங்க எங்களுக்கு ஓட்டு போடு, நீங்க அப்புறம் ஓட்டு போடுங்க. நாங்க சொன்னதை வச்சு நீங்க அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க. முதல்ல என்ன பேசுறோம்? இப்ப எங்க சுரேஷ்குமார் இருக்காருன்னா அவரு என்ன பண்ணிருக்காரு, அவருடைய பேக்ரவுண்ட் பாருங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் மக்களோட மக்களா எப்படி இருக்காரு, அதை பத்தி முதல்ல தயவு செஞ்சு மக்கள் முதல்ல கொஞ்சம் நீங்க ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு மேற்கு தொகுதியில இப்போ ஒரு தேர்தல் அறிக்கைன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் அந்த மேற்கு தொகுதியில ஒரு 30-40 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்களா? அப்ப 30-40 பேர் வேட்புமனு தாக்கல் பண்றப்ப மக்களுக்கு தெரிஞ்சது ஒரு திமுக கூட்டணி, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி, நடுவில் ஒரு அணில் குஞ்சு வந்துட்டு இருப்பாரு, இந்த பக்கம் நம்ம நாம் தமிழர் கட்சியா. இப்ப இந்த அணில் குஞ்சியை பத்தி கூட பேசுறாங்கப்பா. ஆனா நம்ம நாம் தமிழர் கட்சி அவங்க நல்லவங்க தான்ப்பா. ஆனா அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க வந்தா நல்லா இருக்கும். அது எப்படின்னா அவங்க வந்தா நல்லா இருக்கும், ஆனா ஓட்டு தான் கை சுலுக்கிட்டு போய் அந்த உதவி செய்யறதுக்கும் கட்டளைக்குமே போகுது. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா கேட்கறவங்க கேட்டு பாருங்க, நாம் தமிழர் கட்சி சீமான்பா. இப்ப நாங்க பலமுறை போராட்டத்துல சொல்லுவாங்க மக்கள், அந்த நாம் தமிழர் கட்சி வந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா என்ன பண்றதுப்பா, மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடணும். அம்மா முதல்ல நீங்க ஓட்டு போடுங்கம்மா நாம் தமிழர் கட்சிக்கு. தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சி நீங்க ஓட்டு போடுங்க. பாரு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மலையெல்லாம் நொறுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கண்ணு கூட உங்களுக்கு தெரியுது. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த ரோட்டு பக்கம்லாம் போங்க, நம்ம சீலாக்கிப்பட்டி பக்கம்லாம் போங்க, எல்லாரும் புலம்புவோம். பாருனா திமுக காரங்க எல்லாம் பாரு மலையை ஒடுக்கிறான், மண்ணை ஆத்து மண்ணை அள்ளி திங்கிறான், எல்லாம் தெரியுது. அந்த எனக்கு தேர்தல் நேரத்தில் எப்படிமா உங்களுக்கு அது மறந்து போயிருது? அந்த டைம்ல அந்த 500-1000க்கு உண்மையா இருக்கிறீங்களா? அது எப்படி நீங்க உண்மையா இருக்கிறீங்க? நீங்க ஓட்டு போடுறாங்க உங்களுக்கு உண்மையா இருப்பானா? முதல்ல அதை முதல்ல சிந்திச்சு முதல்ல வாக்கு செலுத்துங்க. தயவு செஞ்சு பாருங்க, நாடு முழுக்க குப்பையாவே இருக்கும். நீங்க எங்க பாருங்க, சாலையில போங்க, பாலித்தீன் நெகிழி, பாலித்தீன் நெகிழியே தான் இருக்கும். அந்த ஒரு பாலித்தீன் மக்கறதுக்கு 50,000 வருஷம் தான், 5 லட்சம் வருஷம் ஆகுங்கிறான். இதை நாங்கள் இது எங்கள் அண்ணன் பல வேலைகள் சொல்லி 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 சரிச்சு போயிட்டாரு. இதை வந்து திடீர்னு போன ஆட்சியில் எடப்பாடியா தடம்பாரு. இந்த தடவை மஞ்சப்பைன்னு ஒருத்தர் வந்தாரு, நம்ம ஸ்டாலினையா தான் மஞ்சப்பை கொண்டு வர அப்படின்னா எங்கள் அண்ணன் கூட பையனே மஞ்சப்பையா தான் இருக்கணுமா, பச்சை பை கூட இருக்கலாம்னு எங்கள் அண்ணன் கேட்கறாரு. அந்த மாதிரி அந்த நேரத்தில் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. நான் என்ன நினைப்போம், பரவாயில்லப்பா ஸ்டாலினியை வந்து நெகிழி ஒழிச்சிருவாரு போல இப்பெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க ஒழிய அப்படி கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி முதல்ல ஒரு குப்பை ஒரு நாட்டில் இருக்குதுன்னா அந்த ஆட்சியாளர் மிகப்பெரிய குப்பையா தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் முதல்ல குப்பையை எடுங்க. குப்பையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு இடத்துல போய் கொட்டுவீங்க. நீ எங்கனாலும் பாருங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குப்பையா கொட்டி கிடக்கும். ஆனா அந்த குப்பையை பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மக்களே ஒரு இடத்துல போறான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா குப்பையை எடுத்துட்டு போறாங்க. குப்பையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல குமிஞ்சு வச்சு 10 வச்சுட்டு வந்துடுறாங்க. அது பார்த்தா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், வருஷ கணக்காக அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது என்ன அந்த ஊர் தலைவருக்கும் கவலை இல்லை, அந்த எம்எல்ஏக்கும் கவலை இல்லை, எம்பிக்கும் கவலை, யாரும் கவலைப்பட்டுக்க மாட்டான். ஆனா அந்த ஆட்சியாளரை வேற்று கிரகத்துல இருந்தெல்லாம் தேர்ந்தெடுக்கல, நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது.
வர சட்டமன்ற தேர்தலில் ஒரு 2 மாசம் ஒரு தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலில் நாம தான் ஓட்டு போடுறோம், வேற யாரும் ஓட்டு போறதில்ல. முதல்ல இந்த நாட்டு மக்களையும் மண்ணையும் யார் முதல்ல நேசிக்கிறான்னு முதல்ல பாருங்க. அந்த நேசிக்கிறவங்கள்ட்ட முதல்ல நாட்டை கொடுங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க முதல்ல இங்க அந்த 40 பேர் பண்ண சொன்னீங்களா, அந்த 4 பேர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுல்ல, அந்த 4 பேர்ல எங்களுக்கு கண்ணுக்கே தெரியுதுல்ல உங்களுக்கு இத்தனை வருஷமா. அந்த குறிப்பிட்ட கொஞ்ச ஆட்களுக்கு கண்ணு தெரியுது. முதல்ல எங்களை பாருங்க, நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன கருத்து சொல்றோம் தயவு செஞ்சு கேளுங்க. இந்த 2 கட்சி தயவு செஞ்சு மாத்தி மாத்தி ஊழல் பண்றான்னு தெரிஞ்சு இனிமேல் ஓட்டு போடுறது விட்டுருங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி சொல்ற கருத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம தமிழ் மொழியை ஒழிச்சிட்டாங்க, நம்ம மண்ணை ஒழிச்சிட்டாங்க, நம்ம நாட்டை ஒழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டே இருக்கிறாங்க. இந்த இப்போ இந்த தேர்தலையே 15 கோடி நம்ம தொகுதிக்கு ஒதுக்குறாங்கன்னா அந்த 15 கோடியில ஒரு 5 கோடி நம்ம தொகுதிக்கு ஒதுக்காமீங்க மக்கள் நலனுக்காக செலவு செஞ்சிருந்தா கூட நம்ம தொகுதி இந்தியாவுடைய மிகப்பெரிய தொகுதியாக கூட மாறி இருக்கும். ஆனா அதுல 5 கோடி கூட செலவு பண்றது இல்ல. 15 கோடி 5 வருஷத்துல 5 கோடி கூட செலவு பண்ணாம முழுக்க அந்த பேக்கெட்டுக்கே தான் போயிட்டு இருக்குது. இது மக்களுக்கு முதல்ல தெரியுமா? இப்ப நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன், வருஷத்துக்கு 3 கோடி ஒதுக்குறாங்களே, அந்த 3 கோடியில அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சமாவது நம்ம தொகுதிக்கு செலவு பண்ணுவாங்க அந்த எம்எல்ஏ. இப்ப இருக்க எம்எல்ஏ எடுத்துக்கோங்க, அவர் பார்த்தா பேருந்து கூடாரத்தையே கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. சரி, பேருந்து கூடாரமே கட்டிக்கிட்டே போக உங்க போட்டோ போடுறீங்க, டைல் சொல்றீங்க, 5 ரோட்லாம் பாத்தீங்கன்னா உங்க புகைப்படத்தை போட்டு தான் நீங்க உங்க வீட்டு காசு கட்டின மாதிரி அப்படியே டைல்ஸ் ஒட்டிக்கிட்டே போறீங்க, என்னென்னமோ பட்டே இருக்கிறீங்க. சரி இருக்கட்டும். சரி, இப்ப இதுல பேசாம அடுத்த ஒண்ணு நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஆர்டிஐ போடுங்கம்மா. ஒரு ஆர்டிஐ போட்டு ஒவ்வொரு பேருந்து கூடாது எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு கேளுங்க. தகவல் சொன்னா கண்டிப்பா நம்மளால கேட்க முடியும். தயவு செஞ்சு ஒவ்வொரு மக்களுமே ஒன்றும் இல்லை, ஒரு கோர்ட் ஸ்டாம்பு 10 ரூபா ஸ்டாம்பு தான், அந்த ஸ்டாம்பை விட்டு ஒரு கடிதம் எழுதி ஆர்டிஐ நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு அனுப்புங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துன்னு சொல்லி போட்டு மதிப்புக்குரிய ஐயா அம்மான்னு போட்டு நீங்களே கேட்கலாம். அப்படி கேட்டா தண்டா தெரிஞ்சு போயிடும். அப்படியே ஒரு பேருந்து கூடாரம் கட்டுறாங்களே, நான் ஒண்ணு கேட்கறேன், ஏன் பேருந்து கூடாரத்துக்கு இடத்துல ஒரு கழிப்பிடம், இந்த பக்கம் ஒரு கழிப்பிடம் கட்ட முடியாது? ஆண்களுக்கு ஒரு கழிப்பிடம், பெண்களுக்கு ஒரு கழிப்பிடம். அதாவது வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய காணொலி பார்த்துருப்போம். நம்ம ஊர்ல மான கொடுமை, ஒரு கழிப்பிட வசதி கூட கிடையாதுங்க. நம்ம போனா பெட்ரோல் பங்குக்கு தான் நம்ம ஓடணும், நமக்கு அவசரம் கூட பெட்ரோல் பங்குக்கு தான் நம்ம ஓடணும். ஏன் ஒரு நாம கூட சரி ஆண்கள் கூட ஒரு எங்கேயாவது போயிடுறாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் அக்கறை இந்த ஆட்சியாளருக்கு இருக்குதா? முதல்ல ஒரு கழிப்பிடத்தை கட்டுங்கம்மா. ஐயா, நீங்க பேருந்து கூட அங்க கட்டுறீங்க, அப்படியே கொஞ்சம் கருணையோட ஒரு கழிப்பிடத்தை கட்டின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காலத்துக்கு உங்களுக்கு பேர் சொல்லியிருக்கலாம். அந்த கழிப்பிடத்தை கூட சுத்தம் பண்றதுக்கு காலையில் தூய்மை பணியாளர்கள் விட்டு கூட சுத்தம் படுத்த வச்சிருக்கலாம். அதாவது மக்கள் சார்ந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் எடுங்க. உங்க பேருந்து கூரையை போட்டுட்டு பேர் போட்டுறீங்க. சுடுகாட்டுக்குமே எரிமலைக்கும் உங்க பேரை போட்டீங்க வேற. அதாவது மக்களை பத்தி சிந்திக்கிறவங்க ஃபர்ஸ்ட் காசு தான் அடிக்கிறான் முதல்ல. அப்ப இவ்வளவு கோடி ஒதுக்கியுமே அது மக்கள் நலன் திட்டத்தை எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவால எவ்வளவு விஷயம் செய்ய முடியும்? ஒண்ணுமே. எங்க அண்ணன் நீங்க எம்எல்ஏ ஆகி பாருங்க, சுரேஷ் அண்ணன். அவர் எவ்வளவு திட்டம், அவரு மேற்கு தொகுதிக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவர் எவ்வளவு திட்டத்தை கையில் வச்சிருக்காரு. முதல்ல நீங்க ஒண்ணும் இல்லை, 10 பொதுமக்கள் வந்து அவர் ஒரு கேள்வி கேளுங்க முடிஞ்சா. அவர் மேற்கு தொகுதியை எவ்வளவு தலை சிறந்த தொகுதியா அதுவும் அவர் 1000 திட்டத்தை கையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. தயவுசெய்து ஒரு இதுவே ஒரு திமுக காரணம், ஒரு அதிமுக காரணம் ஒரு மேடை போட சொல்லுங்க. அவங்க மட்டும் உங்களை கேள்வி கேட்க முடியுமா? நாங்கள் கூப்பிடுறோம், பொதுமக்கள் தயவுசெய்து வாங்க, எங்களை கேள்வி கேளுங்க. நாங்கள் செய்யலாம், அடுத்த நாளே அண்ணன் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. முதல்ல மக்கள் வாங்க, நாங்கள் என்ன கருத்து தைரியமா நாங்கள் சொல்றோம், நான் ஊழல் செய்ய மாட்டேங்கிறத சொல்றோம். தயவுசெய்து மக்கள் சிந்திச்சு வாக்கு போடுங்க. நீங்க சும்மா இந்த ஆண்டவன் அவன் இவன் எங்க தாத்தம் போட்டான், எங்க பாட்டம் போட்டான், எங்க அப்பா போட்டான், எங்க அம்மா போட்டான், அந்த உதவி சூழலுக்கு போயிடுச்சு கை, ரட்டலைக்கு போயிடுச்சு கை, தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாது. இனிமேட்டு தயவு செஞ்சு இனிமேட்டு ஏற்கலப்பையோட இருக்கும் விவசாய சின்னம் தயவு செஞ்சு பாருங்க. இனிமேட்டு நாம டெய்லி 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோங்கிற அந்த நன்றி கடனோட ஏற்கலப்பை தான் இனிமேட்டு ஒரு வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வரணும். எப்படி ஒன்றும் இல்லாத திராவிடம் 75 வருஷம் ஆண்டுச்சோ, இந்த உலகத்தை கட்டிய இந்த தமிழ் தேசம் அடுத்த 500 வருஷத்துக்கு ஆகணும். அந்த 500 வருஷம் தமிழ் தேசத்தை நிறுவதான் நாங்கள் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம். தமிழ் தேசியம் நான் இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க, நாங்க ஒரு தடவை நாங்க ஆட்சி பிடிச்சு தமிழ் தேசியம் பிடிச்சிட்டோம்னா அடுத்த 500 வருஷத்துக்கு நீங்க எங்களை இறக்கவே முடியாது. நாங்க 12ஆம் நூற்றாண்டு நாங்க இறங்கணும். அன்னைக்கு சுந்தரபாண்டி அடிச்சு கொண்டுட்டான், தெரியாம கொண்டுட்டான். அன்னைக்கு சோழர் பேரரசு வீழ்ந்துச்சு. அதை நாயக்கர்கான வந்துட்டான். அவனா இன்னொருத்த இருக்கான், அந்த இருக்கேன் இந்த தெலுங்காரன் இன்னும் விஜயகார பேரரசு. அவன் அந்த பைத்தியக்காரன் அவன் ஒரு 400 வருஷமா அடிச்சு கொண்டுட்டான். அவன் தான் ஜாதியெல்லாம் புகுத்தணும், அது வேற கதை. அந்த மாதிரி நாங்கள் ஒரு 800 வருஷமா நாங்கள் அடிமையாவே வாழ்ந்துட்டோம். ஆனா ஒரே ஒரு தமிழ் தேசத்தை ஜெயிக்க வைங்க, இன்னும் 500 வருஷத்துக்கு ஒன்றும் திராவிடத்தை நாங்கள்
இந்த 70 வருஷம் முடிச்சுடுவோம். அடுத்த 500 வருஷம் தமிழ் தேசியம் மட்டுமே இந்த மண்ணில் இருக்கும். தயவு செஞ்சு பாருங்க, சுரேஷ்குமார் இருக்காரு அண்ணனா, உங்க மேற்கு தொகுதியில இப்ப நீங்க அந்த விளம்பர எம்எல்ஏவா விட்டுருங்க. இப்ப இருக்க அந்த எம்எல்ஏ இதுக்கு முன்னாடி அந்த அதிமுக கார் ஒருத்தர் இருந்தாரு வெங்கடாச்சலம், அவரு 10 வருஷம் ஆண்டாரு. இப்போ ஒரு 5 வருஷம் அருள் இருந்தாரு. இவரெல்லாம் நீங்க தான் ஓட்டு போட்டீங்க, வேற யாரும் ஓட்டு போடல. வேட்டுக்கிறோம் நீங்க தான் ஓட்டு போட்டீங்க. ஒண்ணும் இல்லை, இந்த 10 வருஷம் வெங்கடாச்சலத்தையும் 5 வருஷம் அருள் எடுத்துக்கோங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 10 வருஷம் முன்னாடி வெங்கடாச்சலம் அண்ணா இருந்த அவரோட சொத்து மதிப்பு எடுத்து பாருங்க. அவன் ஊழல் பண்றான்னு ஒண்ணு தெரியும். இப்ப அருள் அண்ணா இருக்காருல்ல பாவக்கால, அவரு 2021 சொத்து மதிப்பு நீங்க எடுத்து பாருங்க, அவருக்கு எவ்வளவு சொத்து இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப அவர் சொத்து மதிப்பு எடுத்து பாருங்க, அங்கங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் சொல்லணும், நாமளும் அதை சொல்லித்தான் ஆகணும். மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, எல்லாமே மக்களுக்கு தெரியும். இருந்தோம் நீங்க திடனா பார்த்து நீங்க ஓட்டு போடுவீங்க. தயவுசெய்து மக்கள் இது புரிஞ்சுக்கோங்க. எங்க அண்ணன் இருக்காரு, உண்மையிலே எங்க அண்ணோட சொத்து மதிப்பு எடுத்து பார்த்துக்கோங்க. இப்ப 26 தேர்தல் இப்ப நாங்களே கொடுக்குறோம். சொத்து மதிப்பு எடுத்து பார்த்துக்கோங்க. 5 வருஷம் ஆட்சி கொடுங்க. 31ல மறுபடியும் அதே சொத்து மதிப்பு நாங்கள் வெளியிட நாங்க தயார். அவர் என்ன ஊழல் பண்றாரு, நீங்க எங்க நாமக்கல் கட்சி யாரை வேணாலும் வந்து கேட்டுக்கோங்க. நீங்க என்னப்பா உங்க சுரேஷன் அப்படி வாக்குறுதி கொடுத்து இப்படி வாக்குறுதி கொடுத்து நாங்கள் மீறிட்டோம்னா நாங்களே அவர் ராஜினாமா பண்ணி வச்சிருவோம். அதனால முதல்ல எம்எல்ஏக்கு என்ன வேலைன்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், இந்தியாவுக்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு எம்எல்ஏ நாமக்கல் சட்டமன்றத்தில் போகட்டும், எம்எல்ஏவோட வேலை என்னன்னு நாங்கள் சொல்லித்தரோம், இந்தியாவுக்கே நாங்கள் சொல்லித்தரோம். இத்தனை வருஷம் 70 வருஷம் தமிழ்நாட்டில் ஆண்டிருக்காங்களே, யாருக்காவது மனசாட்சி சொல்லுங்க, இந்த எம்எல்ஏ சூப்பரா பண்ணிட்டாம்பா, தலை சிறந்த எம்எல்ஏப்பா, சட்டமன்றத்தில் போயிட்டு மக்கள் பிரச்சனை பேசி தள்ளிட்டாம்பா அப்படின்ட்டு ஒரு எம்எல்ஏ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எம்எல்ஏ பயங்கரம் நம்ம மக்களுக்கு குரல் கொடுத்துட்டாரு, ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா இதான் மாத்தி இவருக்கு ஓட்டு போடுவீங்க, அவருக்கு ஓட்டு போடுவீங்க. இனிமேல் தயவுசெய்து திமுக அதிமுகங்கிற வரை இதோட 26 தேர்தலோட மறந்துடுங்க. இனி வருங்காலம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இனிமேல் வாய்ப்பு கொடுக்கணும். தயவு செஞ்சு நம்ம ஏற்கலப்பையோட இருக்க விவசாய தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்க. சுரேஷனை வெற்றி பெற வைங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ். அங்கே தேவையில்லம்மா. சிறப்பானது.